தமிழ் நயன்தாரா கார் எப்படி இருந்தது? ரொம்ப மாஸ் காருங்க. படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். அப்புறம் கவின் ரோது நயன்தாரா வந்து ஃபர்ஸ்ட் பேர் இது. ஸோ நல்லா ஒரு லவ் எமோஷன் நல்லா நல்லா ஒர்க் இருந்துச்சு. கண்டிப்பா வந்து பார்க்கலாம். அதே மாதிரி பாக்கியராஜ் சாரோட லாஸ்ட் ஃபிலிம் இது. ஸோ கண்டிப்பா ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். இதுல அனிருத் சார் ஒரு பாட்டு நல்லா சூப்பரா இருந்துச்சு. எல்லாம் இல்ல ரொம்ப ரொமான்டிக்கா லவ்வா சூப்பரா இருந்துச்சு. பார்க்கலாம் அந்த மாதிரி பார்க்கலாம். ஃபேமிலியா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் ரெண்டு பேரோட பாஷை சூப்பரா இருக்கு. எல்லாமே கழிச்சு ஒரு நல்ல லவ் படம் பார்த்த ஒரு ஃபீல் கிடைச்சது. எவ்வளவு படமா பார்த்துருவாங்க சொல்ல மாட்டேன். ஆனா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கலாம். இல்ல அதோட பெட்டரா தான் இருக்கு. ஒரு லவ் ஃபீல். ஆனா இப்போ ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி கவின் நினைக்கிற கார் வந்து அக்செப்டடா நல்லா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. காம்போ நல்லா ஒர்க் பண்ணாங்க. ரொமான்ஸ் நல்லா இருக்கு. சென்டிமெண்ட் எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு ஆள் பண்ண ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஆக்ஷன் இல்ல ஆக்ஷன்லாம் லவ் அந்த ரொமான்ஸ் ரேட்டிங் 10க்கு 10 கொடுத்துருவாங்க. நவஸ்ல வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு. எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். கவின் சார் சூப்பரா அடிச்சிருக்காரு. அவரு ஆக்ஷன்லாம் கிடையாது. ஆக்ஷன் ஆமா நல்லா ஆமா பார்க்கலாம். காமெடியா போச்சு. சிரிச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணேன். லாஸ்டா கொஞ்சம் எமோஷனலா இருந்தது. அது ரெண்டு பேருமே அந்த பேர் அக்செப்டபிளா இருக்குதா? கண்டிப்பா அக்செப்ட் பண்ணுங்க. எனக்கு அந்த சீன் எடுக்கும்போது அதுல பாக்குறதா இல்ல மக பாக்குறதானே தெரியல. அங்கோஷனா இருந்தது. ஆக்ஷன்ஸ் இருக்கா? ஆக்ஷன்ஸ் ஏதாவது ஃபேமிலியோட வந்து ஃபேமிலியோட கண்டிப்பா வந்து பாக்கலாம். கண்டிப்பா சந்தோஷம். பிரபு ராதிகா சுபாஷ் பாக்கியராஜ் இது நிறைய பேர் பெரிய ஃபேமிலியான ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான ஒரு படம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு. தியேட்டர் ஃபேமிலியா தியேட்டர் கொடுத்தா சூப்பரா பண்ணிருக்காங்க. ரெண்டு பேருமே சூப்பர். கவின் நயன்தாரா ரெண்டு பேருமே சூப்பர் பண்ணிருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்கான கெமிஸ்ட்ரி நல்லா இருந்துச்சு. தாராளமா ஃபேமிலி ஆடியன்ஸ் தியேட்டர்ல வந்து பார்க்கலாம். எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? என்ன கார்த்திகா ஹாயா ஹாய் கார்த்திகா பாத்தீங்களா? இல்ல அது ஆல் இன்ட்ரெஸ்ட் இல்ல தெரிச்சா. ஓகே லவ் எமோஷன் அப்புறம் டெஸ்டினி நம்பிக்கை. ஸோ இவங்கதான் நம்மளுக்குன்னு இருந்தா அவங்க கண்டிப்பா கடைசியில் நம்ம கிட்ட வந்துருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையோட இருப்பாங்க. எமோஷன்ஸ் எப்படி இல்ல நிறைய இடத்துல ஒரு போயிடுச்சு. நம்மள அறியாம நாளே ஃபீல் பண்றாங்க. நம்மளா அந்த மாதிரி தான் போயினா சின்ன வயசுலயே லவ் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க சொல்லுவாங்க இவங்க சொல்லுவாங்க. யாருமே கிடைக்காத ஒரு கட்டத்துக்கு லவ் பண்ண என்ன பண்ணுவாங்க? அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிற பையன் லைஃப் சொல்லுங்க நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அதெல்லாம் மியூசிக் ரொம்ப ப்ளஸ்ஸா இருக்கு. ஏன்னா ரொம்ப பேசிக் யாரும் தெரியல. ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி புதுசா இருக்க லவ் ஸ்டோரி என்ஜாய் பண்ணி பாருங்க. அதாவது கனெக்ட் ஆகும். என்ஜாய் பண்ணி பாருங்க. லாஸ்ட்ல ஒரு எண்டிங் ஒன்று வரும். செம்ம எண்டிங் எதிர்பார்க்கல. எமோஷனலா இருக்கு. அம்மா இருப்பாங்க. அதுக்கப்புறம் அம்மா வருவாங்க. நவீன வந்து நல்லா ஃபேமிலியா இன்டராக்ட் பண்ணிடுவார் நயனோட. அது சூப்பரா இருக்கு. ஹை மூவி சூப்பரா இருந்துச்சு. ஒரு ஹோல்சமா இருந்துச்சு. ஒரு ஃபீல் குட்டா ஒரு ஃபேமிலியா எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஒரு ஏதாவது ஒரு நம்ம ஒரு அப்செட்டா இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு மூவி வந்து பார்க்கும்போது ஒரு சாட்டிஸ்ஃபைடா வெளில போகல. ரொமான்டிக்கா எக்ஸ்பெக்ட் பண்ணாம ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்டா இருக்கு. ஒரு ஃபுல்லா ஜாலியான ஒரு படம். ஸ்டார்டிங்ல இருந்துமே ஒரு கிருஷ்ணரோட டைலாக் ரைட்டிங்கும் சரி எல்லாமே ஃபன்னாவும் இருக்கு. கவுண்டர்ஸும் எல்லாம் நல்லா இருக்கு. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்ல ஒரு ஸ்மைலு அந்த மாதிரி. ஒரு செகண்ட் ஹாஃப் மேல ஒரு லாஸ்ட் 20 மினிட்ஸ் ஒரு எமோஷனலான ஒரு ட்ராக். அதுல பிரபு சாரோட ஒரு போர்ஷன் இருக்கும். அது சச்ச ஒரு ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்கள
ஒரு எமோஷனலா பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அந்த சீன் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. யார் எப்படி அக்செப்டபிளா இருந்துச்சு? யாரு கண்டிப்பா கண்டிப்பா நீங்க படம் பாத்தீங்கன்னா தெரியும். எல்லாம் ரிவீல் பண்ண முடியாது. படம் பாத்தீங்கன்னா தெரியும். அந்த பேர் வந்து எப்படா சேருவாங்க, சொல்லுடா சீக்கிரம் சொல்லுடா அப்படி அந்த மாதிரி நம்ம யதார்த்தமா நம்ம யோசிப்போம்ல, சீக்கிரம் சொல்லுடா அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. ஃபேமிலியா எல்லாருமே வந்து பார்க்கலாம்.